அனைவருக்கும் வணக்கம். திருமதி சி. ஹேமலதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஓசூர். வைணவ இலக்கியங்கள். வைணவத்தை தழைக்கச் செய்தவர்கள் ஆழ்வார்கள் என்றும் ஆசாரியர்கள் என்றும் அறியப்பட்டனர். இவ்வாழ்வார்கள் மொத்தம் 12 ஆவர். 12 ஆழ்வார்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். இனி 12 ஆழ்வார் குறித்த விளக்கம். முதலாவதாக பொய்கை ஆழ்வார். இவர் திருமாலின் திருச்சங்கான பாஞ்சிய சன்னியத்தின் அவதாரம் என்பர். காஞ்சிபுரத்தில் பொய்கை ஒன்றில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தாமரை மலரில் அவதரித்ததாக கூறுவர். பொய்கையில் அவதரித்ததால் பொய்கையார் எனப்பட்டார். அடுத்ததாக பூதத்தாழ்வார். மாமல்லபுரம் எனும் கடல்மலையில் ஐப்பசி மாத அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர். பூதம் என்ற சொல் பாடல்களில் வருமாறு பாடிய காரணத்தால் இவருக்கு இப்பெயர் வந்தது என்பர். இயற்கை எழிலை பாடுவதில் சிறந்து விளங்கினார். திருக்கோவலூரில் இடைக்கழியில் 3 ஆழ்வார்களும் சந்தித்த போது இவர் அன்பை தகலையா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞான சுடர்விளக்கு இயற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் எனும் பாடலை இயற்றினார். இந்த பூதத்தாழ்வார் திருமாலின் கதாயுதத்தின் அவதாரம் என்பர். அடுத்ததாக பேய் ஆழ்வார். சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஒரு கேணியில் அவதரித்தவர். பக்தி பரவசத்தால் நெஞ்சம் சோர்ந்து கண் சுழன்று அழுது சிரித்து ஆடிப்பாடி பேய் பிடித்தாற்போல் இறைவனை தொழுது மகிழ்ந்ததால் பேயார் என்று அழைக்கப்பட்டார். இவர் திருமாலின் நந்தகம் என்ற வாளின் அவதாரம் என்பர். திருமழிசை ஆழ்வார். தொண்டை நாட்டில் உள்ள திருமழிசை என்னும் ஊரில் தை மாதம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர். தந்தை பார்க்கவ முனிவர். பக்தி சாரதி என்றும் இவர் அழைக்கப்படுவார். இவரது காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு ஆகும். இவர் திருமாலின் சக்கரமாகிய சுதர்சனத்தின் அவதாரமாக கருதப்படுகிறார். பெரியாழ்வார். தென்பாண்டி நாட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அந்தன மரபில் தோன்றியவர். ஸ்ரீவல்லபன் எனும் பாண்டியன் காலத்தவர் என கொண்டு இவரது காலத்தை 9ஆம் நூற்றாண்டு என நிறுவுவர். இவரை பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வாரின் அவதாரமாக கருதுவர். ஆண்டாள். பெரியாழ்வாரின் திருநந்தவனத்தில் துளசி செடிகளுக்கு இடையிலிருந்து பெரியாழ்வாரால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட தெய்வ குழந்தை. கோதை என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் திருமாலுக்கு கட்டி வைத்திருந்த மாலையை தான் அணிந்து அழகு பார்த்து பின்பு இறைவனுக்கு கொடுத்தனுப்பி வந்தார். ஒரு நாள் மாலையில் கூந்தல் இழை ஒன்று இருக்க கண்டு உண்மையை அறிந்து மனம் வருந்திய பெரியாழ்வார் வேறு மாலை கட்டி இறைவனுக்கு அணிவித்த போது இறைவன் கோதை சூடிய மாலையை தனக்கு மகிழ்வளிப்பது என்று கூறினார். இவ்வாறு இறைவனையே ஆண்டு கொண்டதால் ஆண்டாள் என்றும், தான் சூடிய மாலையை இறைவனுக்கு கொடுத்ததால் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் போற்றப்பட்டார். திருமங்கை ஆழ்வார். சோழ மண்டலத்தில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமாலின் வில்லின் அம்சமாக திருவாலி நாட்டில் திருக்குறையலூரில் கள்ளர் மரபில் நீலன் என்பவனின் மகனாக தோன்றினார். மா வீரராக திகழ்ந்த இவர் திருவாலி நாட்டின் மன்னனாகவும் சோழனுக்கு படைத்தலைவனாகவும் பணியாற்றினார். இவரது இயற்பெயர் கலியன். இவர் கலிநாடன், மங்கையர்கோன், குறையலாளி, மங்கைவேந்தன், அருள்மாரி, பரகாலன், கலிகன்றி போன்ற பல பெயர்களால் அறியப்பட்டார். பரம வைணவ குலத்தைச் சேர்ந்த குமுதவலி எனும் பெண்ணை மணந்து மதமும் மனமும் மாறி மனைவியின் விருப்பப்படி நாள்தோறும் 1008 அடியவருக்கு அமுது படைத்து வந்தார். இதனால் சோழ பேரரசனுக்கு திரை செலுத்தவும் பொருளின்றி வருந்தி திருமால் அருளால் பொருள் பெற்று சோழனுக்கு அளித்தார். ஆனால் அடியாருக்கு அமுது படைக்க பொருளின்றி வழிப்பறியில் ஈடுபட்டார். தொண்டரடி பொடியாழ்வார். சோழ நாட்டில் திருமண்டங்குடியில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் சோழிய அந்தன மரபில் தோன்றியவர். விப்ர நாராயணர் என்பது இயற்பெயர். பெரியாழ்வாரைப் போலவே திருவரங்கத்தில் நந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி சாத்தி மலர்துண்டு ஆட்சி வந்தார். திருப்பான் ஆழ்வார். சோழ நாட்டில் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பாணர் குலத்தில் தோன்றியவர். நெற்கழனியில் திருமாலின் ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாக பிறந்தவர். இசையில் வல்லவரான இவர் கையில் யாழேந்தி திருமால் புகழை கல்லும் கரைந்துரக பாடி வந்தார். தாழ்ந்த குலத்தவர் ஆதலால் அரங்கத்தினுள் நுழைய அஞ்சி காவிரியின் தென்கரையிலிருந்து அரங்கனை வழிபட்டு வந்தார். குலசேகர ஆழ்வார். திருவஞ்சை களம் எனும் ஊரில் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். திருமாலின் கௌதமணியின் அவதாரமாக கருதப்படும் இவர் சேர நாட்டை ஆட்சி புரிந்தவர். திருமால் எடுத்துக்கொண்ட பக்தியினால் கம்ப மதையானை கழுத்தகத்தின் மீதிருந்து இன்பமும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்ற அரசை துறந்து அடியவர் ஆனவர். இவர் தன்னை கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் என்று கூறிக்கொள்வதால் பாண்டிய சோழ நாட்டுக்கும் தலைவராய் இருந்தார் என்பது பெறப்படும். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு என்றும் 10ஆம் நூற்றாண்டு என்றும் கருதப்படுகின்ற இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. நம்மாழ்வார்.
இவர் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்கூறுகூரில் வைகாசி பௌர்ணமியில் வேளாளர் குலத்தில் பிறந்தார். இவரது தந்தை மாறன்காரி, தாய் உடையநங்கை. பிறந்தது முதலே யோகத்தில் இருந்தவர். அசைவை தரும் என்னும் காற்றை தன் ஹூங்காரத்தினால் தடுத்து நிறுத்தியதால் சடகோபன் என்று பெயரிடப்பட்டார். பெற்றோர் இவரை பெருமாள் சந்நிதியில் விட்டபொழுது இவர் தவழ்ந்து சென்று புளிய மரத்தடியில் பதுமாசனம் இட்டு அமர்ந்தார். இப்புளிய மரம் ஆதிசேடம் அவதாரம் என்று கூறப்படுகிறது. திருமாலை கடவுளரில் சிறந்தவன், அவனே தேவர்களின் தலைவன் என்பதை உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் ஆர்லினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொழுதெழு என் மனமே எனும் பாடலின் மூலம் தெளிவாக கூறுகின்றார் இவர். மதுரகவியாழ்வார் பாண்டி நாட்டு திருக்கோளூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அந்தண மரபில் அவதரித்தவர். வடக்கே அயோத்தி வரை சென்று பல வைணவ தலங்களையும் தரிசித்தவர். நம்மாழ்வாரின் அவதாரம் பற்றி கேள்வியுற்று தென்னாடு அடைந்து நம்மாழ்வாரின் சீடராக அமர்ந்து அவர் மொழிந்த வேதமான திருவாய்மொழியை ஓலைச்சுவடியில் எழுதி தந்தவர். நம்மாழ்வார் இறைவனடி சேர்ந்ததும் அவரது தெய்வ திரு உருவினை திருக்குறுகூரில் நிறுவி வழிபட்டார். இவரை கருடாழ்வாரின் அம்சம் என்பர். இவ்வாறாக 12 ஆழ்வார்களின் சிறப்புகளை இக்கட்டுரை வாயிலாக அறிய முடிகிறது. நன்றி.